இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.37 கொஷின் பாருங்கள். -1, 2, 3 என்ற புள்ளியிலிருந்து r வெக்டர் ஈக்குவல் i கேப் - 4j கேப் + 3k கேப் + t × 2i கேப் + 3j கேப் + k கேப் என்ற நேர்கோட்டிற்கு வரையப்படும் செங்குத்தின் அடியின் அச்சு தூரத்தை காண்க. மேலும் கொடுக்கப்பட்ட புள்ளியிலிருந்து நேர்கோட்டிற்கு உள்ள மீச்சிறு தூரத்தை காண்க. நமக்கு ஒரு புள்ளியும் ஒரு வெக்டரும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, அச்சு தூரம் கேட்டிருக்காங்க. அடுத்து நேர்கோட்டிற்கு மீச்சிறு தூரம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இது எப்படின்றத. ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்களா, அந்த புள்ளியை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா. இப்போ ஏன்னு எடுக்கும்போது -1, 2, 3 வருமா. இப்போது இந்த புள்ளி பார்த்திங்கன்னா இந்த ஏன்ற புள்ளியிலேருந்து ஒரு செங்குத்து கூட வரைகிறோமா. இப்போ இதுதான் ஏ. -1, 2, 3 கொஷினில் வந்து டிஎஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎஃப் ஏபி இல்லை எஸ் சம்திங் ஏதோ ஒரு நம்பர்ஸ் நம்ம லெட்டர் சரிங்களா, அது உங்களுக்கு விருப்பப்பட்ட லெட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு கோடு, இப்போ இந்த கோடு மேலே செங்குத்து கோடு இருக்குது. இது வந்து ஏன்னு சொல்லி புள்ளி கொடுத்துட்டேன். நம்ம புள்ளி கொடுத்துருக்கப்படி நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா கோடு, இது நம்ம வந்து ஆர் வெக்டர் ஈக்குவல் i கேப் - 4j கேப் + 3k கேப் + t × 2i கேப் + 3j கேப் + k கேப். சரிங்களா, இந்த வெக்டர் சமன்பாடு, இந்த கோடு, இந்த புள்ளி. சரிங்களா, இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, இந்த பாயிண்ட், இப்போ மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து புள்ளி கொடுத்துட்டாங்க. கீழே இருக்கிற பாயிண்ட்டுக்கான புள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், பின்னு வச்சுக்கலாமா. அப்போது இந்த புள்ளி என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் இன்னொன்று கேட்டிருக்காங்க, இந்த புள்ளியிலிருந்து நேர்கோட்டிற்கு உள்ள மீச்சிறு தூரம், இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போது இந்த புள்ளி வந்து ஏன் நம்ம எடுத்துட்டோமா, இது வந்து திசைக்காக எடுத்தோம். இதே நான் மாற்றி வெக்டர் ஃபார்மில் எழுதும் போது இப்படி எழுதுவோம், ஓஏன்னு எழுதுவோமா. ஓஏ வெக்டர்னு எழுதுவோம். வெக்டர்னும் போது என்ன வரும், -1 இருக்கா, அப்போ -i கேப், இங்கே என்ன வரும் +2j கேப், இங்கே என்ன வரும் +3k கேப். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பி தெரிஞ்சால் ஓபி வெக்டர் கண்டுபிடிச்சிடலாமா. அதுக்கு ஃபஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த கொடுத்துருக்க வெக்டர் சமன்பாடை வச்சு கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா. கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிச்சா நமக்கு இதனுடைய ஆன்சர் கிடைக்குமா. கார்ட்டீசியன் சமன்பாடு இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். x - x1 / b1 = y - y1 / b2 = z - z1 / b3. சரிங்களா, இப்போ நமக்கு x1 y1 z1 வேணும், b1 b2 b3 வேணும். எப்பயும் பிறப்பாங்க, இது வந்து நம்ம a வெக்டர்னு எடுப்போம், இது b வெக்டர்னு எடுப்போமா. அப்போ b1 b2 b3, இது x1 x2 x3. இது நம்ம புள்ளி எடுக்கும்போது எதுவுமே இல்லைனா 1க்கு தான் அர்த்தமா. அப்போ 1, x2 என்ன -4, x3 என்ன +3. அடுத்து பாருங்கள், b1 என்ன 2, b2 என்ன 3, b1 என்ன 1. இந்த புள்ளி இதில் அப்ளை பண்ணலாமா. அப்போது x1 என்ன 1 / b1 என்ன 2 = y - y1 என்ன -4, அது ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4 / b2 என்ன 3 = z - z1 என்ன 3 / b3 1. சரிங்களா, இந்த கண்டுபிடிச்ச கார்ட்டீசியன் சமன்பாடை வந்து சமப்படுத்தலாமா. சமப்படுத்தும் போது ஒன்று டீன்னு எடுப்போம், இல்லை எஸ்ன்னு எடுத்துப்போம். சரிங்களா, அப்போது டி. இப்போ டீக்கு சமப்படுத்தும் போது இது ஈவன் போது ஒன்று வந்து பிரித்து எழுதிக்கலாமா. x - 1 / 2 = t, y + 4 / 3 = t, z - 3 / 1 = t. இங்கே எக்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ வகுத்துலக்க 2 தான் வச்சு பெருக்கல் வருமா. இப்போ x - 1 = 2tன்னு வருமா. எக்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த -1 இப்போ வச்சு +1 மாறும். நமக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ = 2t, இந்த -1 +1 வருமா. இது எக்ஸ்னோட வேல்யூ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அதே போல் எடுத்துக்கோங்க 3 வகுத்தில் இருக்கிற 3 என்ன வச்சு பெருக்கல் வருமா. y + 4 = 3t, +4 எங்கே வருமா -4 வருமா. y = 3t - 4. இது ஒயினோட ஆன்சர். அடுத்து பாருங்கள்,
1 வகுத்தில் இருக்கிற 1 கவனிச்சினாலும் நமக்கு சேம் அதே 1 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ z மைனஸ் 3 ஈக்குவல் 1 t போட்டாலும் 1 தான், t மட்டும் போட்டாலும் 1 தான். இந்த -3 இங்கே வரும்போது +3 வருமா? அப்போ z ஈக்குவல் t + 3. சரிங்களா? அப்போது எதுக்கானது? பிக்கானதா? x, y, z ஈக்குவல் x என்ன 2t + 1, y என்ன 3t - 4, z என்ன t + 3. இப்போ நம்ம ஏன்ட்டு மேலே ஒரு புள்ளி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிக்கான புள்ளி இது. இப்போ பிக்கான புள்ளி இதுன்னும் போது இது நம்ம ஓபி வெக்டரில் மாற்றி எழுதணும். அப்போ ஓபி வெக்டரில் மாற்றி எழுதும் போது எங்கே என்னட்டு வரும்? ஓபி வெக்டர் ஈக்குவல் இங்கே என்ன வரும்? 2t + 1 i cap plus 3t - 4 j cap plus t + 3 k capனு வருமா? வெக்டர் ஃபார்மில் அந்த ஓபி இங்கே மேலே பின்னு இருக்குது, இங்கே ஓபி வெக்டருக்கு மாற்றி எழுதியிருக்கோம். மாற்றி எழுதும் போது i cap, j cap, k cap ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டர் இருக்குது, ஓபி வெக்டர் இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த ஏபிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ என்ன வரும்? ஏபி வெக்டர் ஈக்குவல் இப்படி எழுதுவோம், மாற்றி எழுதும் போது ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதுவோமா? அப்போது நம்ம ஓபி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2t + 1 i cap plus 3t - 4 j cap plus t + 3 k cap ஃபார்முலா வர மைனஸ். அடுத்து ஓஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -i cap plus 2 j cap plus 3 k capா ஈக்குவல் ஃபஸ்ட் நம்ம அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்குவோம். எழுதிட்டு 2t + 1 i cap plus 3t - 4 j cap plus t + 3 k cap. இந்த மைனஸ் உள்ள பெருக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் i cap மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 j cap மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3 k cap. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை, உனக்கு தான் அர்த்தம். அப்போது 1 இங்கே ஆட் பண்ணும்போது நமக்கு எப்படி வரும்? இப்போ 2t இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்கா? அப்போ 1 1 2 ப்ளஸ் 2 i cap. அடுத்து பாருங்கள் ப்ளஸ் 3t இங்கே -4 இருக்கா? இங்கே நம்பர் இங்கே வந்து டி இருக்குது, இங்கே டி இல்லாமல் இருக்கிறதா நம்பரில் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அங்கே -2 இருக்குது, இங்கே -4 இருக்குது. இப்போ குடி ஒரியமாக இருக்கிறதா கூட்டிக்கலாமா? -6 j cap. அடுத்து பாருங்கள் இங்கே -3 + 3 கேன்சல் ஆச்சு, டி மட்டும் வருமா? அப்போ ப்ளஸ் t k cap. இதுதான் ஏபி வெக்டருக்கான வெக்டர் ஃபார்ம். சரிங்களா? இப்போது இதில் பாருங்கள், இப்போ ஏபி கொடுத்துருக்காங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பி வெக்டருக்கு வந்து செங்குத்து, பி வெக்டர் கீழே கொடுத்துருக்காங்களா? இதுக்கு செங்குத்து இது அப்படின்னும் போது நமக்கு இந்த இடத்துல ஏபி வெக்டருக்கு செங்குத்து பி வெக்டர்னு வருமா? அப்போ செங்குத்துனாலே நமக்கு என்ன? இது ரெண்டுத்தையும் புள்ளி பெருக்கம் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? பாங்க போட்டு பார்க்கலாம். ஏபி வெக்டர் டாட் பி வெக்டர் புள்ளி பெருக்கம் ஈக்குவல் 0. ஏபி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2t + 2 i cap plus 3t - 6 j cap plus t k. சரிங்களா? இதையும் டாட் பி வெக்டர் என்ன எடுத்துருக்கோம்? 2 i cap plus 3 j cap plus 1 k capா ஈக்குவல் 0. அப்போது என்னோட கிலோ மட்டும் பெருக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? 2t + 2 இங்கே இருக்க ஐக்கு 2 இருக்கா? அடுத்து ப்ளஸ் 3t - 6 இங்கே இருக்குது ஜேக்கு 3 ப்ளஸ் t இங்கே 1 இருக்குது ஈக்குவல் 0. பெருக்கலாம் உள்ளே எடுத்து பெருக்கும் போது 2 × 2. இப்போது முன்ன நம்ம பெருக்கும்போது நம்பர்ஸ்க்கு மட்டும் இருந்துச்சு, அப்படியே நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணி போட்டோம். இது பெருக்கல் இருக்குது, அப்போ 2 கூடயுமே பெருக்கணும். 2 × 2 4, அப்போ 4t 2 × 2 4 ப்ளஸ் 3 × 3 9t மைனஸ் 6 × 3 18 ப்ளஸ் 1 × t 1t ஈக்குவல் 0.
இப்போது 4t ப்ளஸ் 9t ப்ளஸ் ஒரு t. இப்போ 3த்தையும் கூட்டும்போது நமக்கு 14 கிடைக்குமா? 14t ப்ளஸ் 4 மைனஸ் 18 கழிச்சா மைனஸ் 14 ஈக்குவல் 0. இப்போது இந்த ப்ளஸ் 14 மைனஸ் 14 போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறுமா? 14t ஈக்குவல் ப்ளஸ் 14. பெருக்கல் இருக்கிற 14 போச்சுன்னா வகுத்தில் மாறுமா? அப்போ t ஈக்குவல் 14 டிவைட் பை 14 வருமா? கேன்சல் பண்ணால் 1. அப்போ டீனோட வேல்யூ என்ன? 1. சரிங்களா? இப்போ இந்த 1ன்றதை வந்து நம்ம ஓபி வெக்டரில் அப்ளை பண்ணலாமா? ஓபி வெக்டரில் அப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு பீன்ற புள்ளி கிடச்சிருமா? புள்ளி ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இல்லை நீங்கள் இதை வந்து பிலே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பீன்ற புள்ளி பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் 2t ப்ளஸ் 1 3t மைனஸ் 4 t ப்ளஸ் 3 பீன்ற புள்ளி எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்து பார்த்தீங்களா அந்த புள்ளி இது. இப்போ இதில் வந்து நம்ம டீக்கு 1 அப்ளை பண்ணலாமா? அப்போ 2t1 ப்ளஸ் 1 3 t வந்து 1 மைனஸ் 4 பின்னாடி வேல்யூ 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் 2 × 1 2 தான், 2 ப்ளஸ் 1 3 3 3 × 1 3 3 மைனஸ் 4 கழிச்சா மைனஸ் 1 1 ப்ளஸ் 3 4. இதுதான் பீன்ற புள்ளி. சரிங்களா? இப்போது நமக்கிட்ட ஏன்ற புள்ளி இருக்குது. ஏ மைனஸ் 1 2 3. அதே போல் பீன்ற புள்ளி இருக்கா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 மைனஸ் 1 4. இப்போ 2 புள்ளி வச்சுட்டு தேவையான தூரம் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, தேவையான மீச்சிறு தூரம். சரிங்களா? இப்போ மீச்சிறு தூரம் அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்மை நமக்கு தெரியும். ஈக்குவல் √x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 ஹோல் ஸ்கொயர். இங்கே இது x1, இது y1, இது z1, இது x2, இது y2, இது z2. ஈக்குவல் x2 என்ன? 3 மைனஸ் x1 என்ன? மைனஸ் 1. ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வருது. ப்ளஸ் y2 என்ன? மைனஸ் 1 ஃபார்முலா வர மைனஸ் y1 என்ன? ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 என்ன? 4 ஃபார்முலா வர மைனஸ் z2 என்ன? ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போது 3 ப்ளஸ் 1 4. அப்போ 4 ஸ்கொயர்னு வருமா? ப்ளஸ் அடுத்து பாருங்க மைனஸ் 1 மைனஸ் 2 குறி ஒரே மாதிரி தான் குடிக்கலாமா? மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 3 கழிச்சா 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 4 ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 9 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ இது எடுத்து எழுதுனா 16 ப்ளஸ் 9 ப்ளஸ் 1. இப்போ கூட்டும் போது நமக்கு 26ன்னு வருமா? அப்போது நமக்கு தேவையான மீச்சிறு தூரம் பார்த்திங்கன்னா 26 அலகுகள். சரிங்களா? லாஸ்ட்டாக பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.